ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூர்ணம் வச்ச கொழுக்கட்டையை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே வச்சுருக்கிற பூர்ணமும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 5 சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு போதும்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுவும் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. அரிசி மாவை சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அரிசி மாவை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது கொழுக்கட்டை அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் எப்பயுமே கொழுக்கட்டை பண்ணும்போது வறுத்து தான் பண்ணுவேன். அதே சமயம் மாவோட கலர் எதுவும் மாறக்கூடாது, வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் வறுத்த பிறகு மாவை நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது சுடுது, அந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்த பிறகு மாவு நம்ம எந்த பக்கம் தரலாம்னு எப்படி ஓடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நல்லா நல்லா கரெக்டாக வருந்து வந்திருக்கு மாவு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டு அதே பாத்திரத்தில் அரிசி மாவு வளர்ந்த அதே கப்பில் 1/2 கப்பு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலையை அந்த பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. நிலக்கடலை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நிலக்கடலையை வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்துட்டு தோல் நீக்கும் போது சட்டு நல்லா தோல் நீங்கி வரும். நான் எடுத்தது பச்சை நிலக்கடலை, அதான் வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நிலக்கடலையை ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நிலக்கடலை நல்லா வறுந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த தோல் நீக்கினீங்கன்னா சட்டு நீங்கி வந்துடும். இப்போ நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/4 கப்பு 1 டேபிள் ஸ்பூன் வரும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், எள்ளையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த புறத்தை பவுலில் மாற்றிக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் 1 கப்பு நல்லா பூ போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் 1 கப்பு நான் வெல்லத்தை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த தேங்காய், நம்ம பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாம் சேர்த்துக்கிறோம்ல, எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெல்லத்தோட இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு இது மாதிரி உருட்டும் போது அழகாங்க பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுறதுக்கு இது மாதிரி வரணும். பார்த்தீங்களா, நமக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு எழுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் 250 கிராம் கப்பில் தான் எடுத்தேன், அதனால தான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 250 கிராம் கப்பில் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு வறுத்து மாற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த அரிசி மாவில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த மாதிரி மாவை உப்பு நம்ம நெய்யும் சேர்த்தோம் பார்த்தீங்களா, மாவோடு சேர்ந்து கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சோம்ல, எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா ஆவி பறக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா ஆவி பறக்கிற இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சேர்த்த 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்பூனை உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இந்த ஆவிலேயே ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா வெந்துடும். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு திறக்காமல் அப்படியே மூடி விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே வருங்க, ஆவிலே எந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நெய்யோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேகும்போது இன்னும் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். ஆவி போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு போட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மாவு கையை விடாமல் இந்த மாதிரி மாவு நல்லா குழச்சிக்கோங்க. ஸ்பூனாலே அடி இருக்குதுங்களா, இந்த அடியை வச்சு இந்த மாதிரி அமுத்தி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகும். நம்ம குழைக்கிறதுக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடும் போதும் கொழுக்கட்டை அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி
மாவு இந்த அளவுக்கு நல்லா குழச்சி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மாவு சாஃப்டாக குழச்சிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு நான் எடுத்த 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மாவு குழஞ்சி வந்தது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கொழுக்கட்டை அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவை நல்லா குழச்சி எடுத்துகிட்டு இப்போது அரைநெல்லிக்காய் சைஸ் மாவை எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்குவோங்க. நல்லா கை வச்சு மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டின மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துட்டு இந்த கட்டவரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா நமக்கு மாவு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பூர்ணத்துலேருந்து இந்த மாதிரி நீட்டு வாரத்தில் இந்த மாதிரி கை வச்சு எடுத்து கொடுத்துட்டு இந்த கட்டவரில் இப்படி மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம ஒட்டி வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க. லெவல் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா நமக்கு அச்சு எதுவும் இல்லாமலே ஈஸியாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சி எடுத்துட்டேன். நான் பிடிச்சி எடுத்ததை நம்ம ஆவி காட்டுறதுக்கு வைப்போம் பார்த்தீங்களா, கொழுக்கட்டைலாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பிளேட்டுக்கு தான் மாற்றி வச்சுருக்கிறேன். அது மேலே ஒரு வாழை இலை எடுத்துருக்கேன். வாழை இலை நடுவில் ஓட்ட போட்டிங்கன்னா அதில் தண்ணி இருந்ததுன்னா கீழே இறங்கி வந்துடும். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது என்ன தட்டுன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பமெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் தான் சேர்த்துருக்குறேன். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது நம்ம செஞ்ச கொழுக்கட்டை பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த மாதிரி இறக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துலேயே கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். அதே சமயம் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை ஒன்று கூட விரிசல் இல்லாமல் பூர்ணம் எதுவும் வெளில வராமல் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டைலாம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ எந்த அளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் இந்த மாதிரி பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.